Hi friends, welcome back to our channel. இன்னைக்கு நம்ம பார்க்க போற இந்த ஒரு அப்டேட்ல RRB ல இருந்து ABL அதாவது அசிஸ்டன்ட் லோகோ பைலட் அப்படிங்கிற இந்த எக்ஸாமினேஷனுக்கு வந்து எப்படி ஆன்லைன்ல அப்ளிகேஷன் பண்றது அப்ளை பண்ற ப்ரொசீஜரை பத்தி இந்த வீடியோல இருந்து பார்க்க போறோம். வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. நீங்களே எப்படி வந்து ஃபில் அப் பண்றது அப்படிங்கிற பத்தின நாலேஜ் நீங்க எடுத்துக்கிட்டு நீங்களே அப்ளிகேஷன் வந்து பண்ணிக்க முடியும். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இப்பதான் நம்ம சேனல்ல நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க அப்படின்னா இந்த வீடியோவுக்கு கீழே இருக்கக்கூடிய ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனையும் பக்கத்துல இருக்கக்கூடிய அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல்ங்கிறத எனபிள் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம சேனல்ல இருந்து போஸ்ட் பண்ணக்கூடிய ஒவ்வொரு லேட்டஸ்ட் அப்டேட்ஸும் ஈஸியா நீங்க மிஸ் பண்ணாம பார்த்து தெரிஞ்சுக்க முடியும். சரி வாங்க இப்ப நம்ம டைரக்டா வீடியோக்குள்ள போகலாம். ஓகே, இன்னைக்கு நம்ம பார்க்க போற இந்த ஒரு அப்டேட்ல RRB ல இருந்து ABL அசிஸ்டன்ட் லோகோ பைலட்டுக்கு உண்டான எக்ஸாமினேஷனுக்கு வந்து எப்படி வந்து அப்ளை பண்றது அப்படிங்கிற ப்ரொசீஜர் வந்து பார்க்க போறோம். அப்ளை பண்றதுக்கு முன்னாடி பேசிக்கா வந்து நீங்க நோட்டிபிகேஷன் வந்து செக் பண்ண வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன், நெக்ஸ்ட் வந்து உங்களுடைய ஏஜ் லிமிட் அப்படிங்கறத கண்டிப்பா செக் பண்ணணும். அதே மாதிரி வந்து உங்களோட ஏஜ் ரிலாக்ஸேஷன் அப்படிங்கறத வந்து செக் பண்ணணும். கம்யூனிட்டி வைஸ் வந்து ஏஜ் ரிலாக்ஸேஷன் அப்படிங்கறது வந்து கொடுத்துருக்காங்க. பேசிக்கா வந்து நோட்டிபிகேஷனை வியூ பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்து அப்ளிகேஷன் பண்றது அப்படிங்கறத நம்ம உள்ள வந்து போயிட்டு செக் பண்ணலாம். ஓகே, இதுக்கான டேட் அப்படிங்கறத பார்க்கும்போது நம்மளுக்கு இன்னைக்கு டேட்ல தான் நோட்டிபிகேஷன் அப்படிங்கறது ரிலீஸ் பண்ணாங்க. பட் ஷார்ட் நோட்டீஸ் அப்படிங்கிறது போன மாசம் 29ஆம் தேதி மார்ச் 29ல ஷார்ட் நோட்டிபிகேஷன் ரிலீஸ் பண்ணாங்க. இன்னைக்கு வந்து ஃபுல் நோட்டிபிகேஷன் ரிலீஸ் பண்ணிட்டு இன்னைக்கு தான் வந்து ஆன்லைன்ல அப்ளிகேஷன் பண்றதுக்கு டேட்டும் அப்படிங்கிறது இன்னைக்கு வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. அப்ளிகேஷன் க்ளோசிங் டேட் வந்து பாத்தீங்கன்னா அடுத்த மாசம் மே 11ஆம் தேதி நம்மளுக்கு வந்து லாஸ்ட் டேட்டா வந்து கொடுத்துருக்காங்க. ஈவினிங் வந்து பாத்தீங்கன்னா நைட்டு 23:59 அதாவது 11:59 மணிக்குள்ள நீங்க வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா நைட் வந்து அப்ளிகேஷன் வந்து பண்ணணும் அப்படிங்கிற கொடுத்துருக்காங்க. அப்ளிகேஷன் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஃபீஸ் வந்து பேமெண்ட் பண்றதுக்கு லாஸ்ட் டேட் வந்து அதே மே மாசம் 13ஆம் தேதி நம்மளுக்கு வந்து டைம் கொடுத்துருக்காங்க. மேபி வந்து பாத்தீங்கன்னா நீங்க அப்ளை பண்ணும்போது உங்களை அறியாம ஏதாச்சும் நீங்க தப்பு பண்ணிட்டீங்க அப்படின்னா அந்த அப்ளிகேஷன் வந்து கரெக்ஷன் பண்றதுக்கு கண்டிப்பா கரெக்ஷன் மாடிஃபிகேஷன் விண்டோ அப்படிங்கிறது நம்மளுக்கு வந்து கொடுப்பாங்க. அந்த விண்டோ இப்போ வந்து ஓபன் பண்றாங்க அப்படின்னா அடுத்த மாசம் மே 14 டு 23 இந்த ரெண்டு தேதிக்குள்ள 14 டு 23க்குள்ள நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா கரெக்ஷன் மாடிஃபிகேஷன் ஏதாச்சும் பண்றதா இருந்தால் நீங்க வந்து கரெக்ஷன் வந்து பண்ணிக்கலாம். சரிங்களா, இதான் வந்து கான்செப்ட். இதை பேசிக்கா பாத்துக்கோங்க. இதுதான் வந்து இம்பார்ட்டன்டான டேட். இப்போ இந்த அசிஸ்டன்ட் லோகோ பைலட் அப்படிங்கிற இந்த பதவிக்கு வந்து லெவல் 2ல நம்மளுக்கு என்ன பண்றாங்கன்னா salary வந்து பேமெண்ட் பண்றாங்க. இனிஷியல் பேமெண்ட் அப்படிங்கிறது 19,900 ரூபாயில இருந்து நம்மளுக்கு salary ரேஞ்ச் அப்படிங்கிறது ஸ்டார்ட் ஆகுது. மெடிக்கல் ஸ்டாண்டர்டை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு A1ல வந்து கொடுக்குறாங்க. சரிங்களா, ஏஜ் லிமிட் வந்து காமனா வந்து பாத்தீங்க அப்படின்னா 18 வயசுல இருந்து 30 வயதுக்குள்ள இருக்கக்கூடிய ஆண்கள் பெண்கள் இருபலருமே இதுக்கு வந்து அப்ளிகேஷன் வந்து பண்ணிக்கலாம். லோகோ பைலட் அப்படிங்கிறது வேற ஒன்றும் கிடையாது. ட்ரெயினை வந்து பாத்தீங்க அப்படின்னா ஏக்குறாங்க பாத்தீங்களா, அவங்களுக்கு வந்து அசிஸ்டண்டா நீங்க வந்து ஒர்க் பண்றதுக்காக தான் வந்து இந்த ஒரு காலி பணியிடங்கள் வந்து அறிவிச்சிருக்காங்க. டோட்டலா வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு இந்தியா முழுவதும் வந்து 9,970 வேகன்சிஸ் அப்படிங்கறத வந்து இந்தியா முழுவதும் வந்து கொடுத்துருக்காங்க. இதுல சவுத் நம்ம சென்னை டிவிஷன்லயுமே நம்ம வந்து என்ன பண்ணிக்கலாம் அப்ளிகேஷன் வந்து பண்ணிக்க முடியும் அப்படிங்கறதுல வந்து கொடுத்துருக்காங்க. சரிங்களா, இதுதான் இது வந்து காமனா நீங்க வந்து தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். அப்ப ஏஜ் ரிலாக்ஸேஷன் அப்படிங்கிறது இருக்கா ப்ரோன்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா ஏஜ் ரிலாக்ஸேஷன் அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. சோ இதை மென்ஷன் பண்ணிருக்காங்க பாருங்க, 1/7/2025 இந்த டேட் படி உங்களோட ஏஜ் வந்து 18 டு 30 வந்து காமனா வந்து பாத்தீங்கன்னா இருக்கணும் அப்படிங்கிற கொடுத்துருக்காங்க. அதை தாண்டி வந்து SC/ST கம்யூனிட்டிக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா 5 இயர்ஸ் வந்து ஏஜ் ரிலாக்ஸேஷன் கொடுத்துருக்காங்க. அதாவது SC/ST இருக்கிறீங்க அப்படின்னா 35 வயசு வரைக்கும் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். அதே மாதிரி OBC நான் கிரீமி லேயர் கேண்டிடேட்ஸ் வந்து 3 வருஷம் வரைக்கும் ஏஜ் ரிலாக்ஸேஷன் அப்படிங்கிறது வந்து கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி எக்ஸ் சர்வீஸ் மேன் யூஆர் கேட்டகரி வந்து பாத்தீங்க அப்படின்னா நமக்கு 3 இயர்ஸ் கொடுத்துருக்காங்க. அதே எக்ஸ் சர்வீஸ் மேன்ல OBC கேண்டிடேட்ஸ் வந்து 6 இயர்ஸ் வரைக்கும் கொடுத்துருக்காங்க. அதே எக்ஸ் சர்வீஸ் மேன்ல SC/ST இருக்கிறீங்க அப்படின்னா 8 இயர்ஸ் வரைக்கும் உங்களுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதெல்லாமே நீங்க வந்து ஏஜ் ரிலாக்ஸேஷன் அப்படிங்கிறது பார்த்துக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா அப்ளிகேஷன் ஃபீ ஆக்சுவலா வந்து இந்த ஒரு ரிட்டன் எக்ஸாம் பேஸ் பண்ணி தான் நம்மளுக்கு வந்து வைக்கிறாங்க. ஸோ ரிட்டன் எக்ஸாம் வந்து கிளியர் பண்ணதுக்கு அப்புறம் சர்டிபிகேட் வெரிஃபிகேஷன், அதுக்கப்புறம் வந்து இன்டர்வியூ பேஸ் பண்ணி இன்டர்வியூ வந்து கிடையாது, சர்டிபிகேட் வெரிஃபிகேஷன் கிளியர் பண்ணி நம்ம வந்து உள்ள வந்து போயிடலாம். சரிங்களா, ஓகே. இப்போ இந்த ரிட்டன் எக்ஸாமினேஷனுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு அப்ளிகேஷன் ஃபீஸ் வந்து 500 rupees வந்து கொடுத்துருக்காங்க. இது யாருக்கெல்லாம் வந்து கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஜென்ரல் கேட்டகரி OBC கேட்டகரியில் இருக்கக்கூடியவங்களுக்கு வந்து 500 rupees வந்து கொடுத்துருக்காங்க. நீங்க எக்ஸாமினேஷன் ரிட்டன் எக்ஸாமினேஷன் வந்து எழுதி முடிச்சதுக்கு அப்புறம் 400 ரூபாய் வந்து உங்களோட பேங்க் அக்கௌண்ட்டுக்கே வந்து என்ன பண்ணிடுவாங்க அப்படின்னா CPT மோட் தான் வந்து எக்ஸாமினேஷன் இருக்க போகுது. அதனால மீதி இருக்கக்கூடிய 400 ரூபாய் வந்து உங்களுடைய பேங்க் அக்கௌண்ட்டுக்கு வந்து கிரெடிட் பண்றதா வந்து சொல்லிட்டாங்க. பட் 100 rupees தான் உங்களுக்கு அப்ளிகேஷன் ஃபீஸ். சரிங்களா, மீதி இருக்கக்கூடிய பெண்கள் SC/ST இருக்கக்கூடியவங்க டிரான்ஸ்ஜெண்டர் இருக்கக்கூடியவங்க மீதி இருக்கக்கூடிய கம்யூனிட்டிஸ் எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா 250 ரூபாய் ஃபீஸ் வந்து பேமெண்ட் பண்றாங்க. இந்த 250 ரூபாய் ஃபீஸை வந்து நீங்க ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் கம்ப்யூட்டர் பேஸ்ட் எக்ஸாமினேஷன் அட்டன் பண்ணி முடிச்ச உடனே உங்களுக்கு அமௌண்ட் வந்து இந்த 250 ரூபாயும் உங்களோட பேங்க் அக்கௌண்ட்டுக்கு வந்து டிரான்ஸ்ஃபர் பண்ணிடுவாங்க. இதுதான் வந்து கான்செப்ட். சரிங்களா, ஸோ இதுதான் வந்து இப்போதைக்கு வந்து நோட்டிபிகேஷன் நம்ம வந்து தெரிஞ்சு கொள்ள வேண்டிய விஷயங்கள். மற்றபடி பிரீஃபா நீங்க நோட்டிபிகேஷன் வியூ பண்ணி பார்க்கணும் அப்படின்னா அதுக்கான லிங்க் வந்து கீழே வந்து டிஸ்கிரிப்ஷன் வந்து கொடுத்துருக்கேன். ஒன்ஸ் வந்து செக் பண்ணிக்கோங்க. சிலபஸ் எப்படி இருக்கும், ரெக்ரூட்மெண்ட் ப்ராசஸ் வந்து எப்படி இருக்கும், மெடிக்கல் எப்படி இருக்கும், டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது எல்லாமே உங்களுக்கு இந்த இடத்துல வந்து கொடுத்துருப்பாங்க. நீங்க செக் பண்ணிக்கோங்க. சரிங்களா,
ஓகே, இப்போ எப்படி வந்து அப்ளிகேஷன் வந்து பண்றது அப்படிங்கிறத பார்க்கலாம். உங்களுக்கு சிலபஸ் தேவைப்பட்டுச்சு அப்படின்னா நீங்க கமெண்ட் பண்ணுங்க. கண்டிப்பா அந்த சிலபஸ் பத்தின அப்டேட் வந்து நம்ம நெக்ஸ்ட் வீடியோல வந்து போஸ்ட் பண்ணலாம். ஓகே, இப்போ நம்ம அப்ளை பண்றதுக்கு வந்து ஆர்ஆர்பி வெப்சைட்ல வந்துக்கோங்க. ஸோ இதுக்கான லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன் வந்து கொடுத்துருக்கேன். கிளிக் பண்ணி வந்தீங்கன்னா இந்த பேஜுக்குள்ள வருவீங்க. ஸோ ஏற்கனவே நீங்க வந்து என்டிபிசியா இருக்கட்டும், குரூப் டி எக்ஸாமினேஷனா இருக்கட்டும், இல்ல ஆர்ஆர்பில இருந்து நீங்க வேற ஏதாவது எக்ஸாமினேஷனுக்கு நீங்க ப்ரீவியஸா வந்து அப்ளை பண்ணிருந்தீங்க அப்படின்னா உங்ககிட்ட கண்டிப்பா லாகின் ஐடி வந்து இருக்கும். நீங்க புதுசா அக்கௌண்ட் வந்து கிரியேட் பண்ண தேவை இல்லை. சரிங்களா? இப்போ இந்த இடத்துல அப்ளைன்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. இந்த லிங்க் கிளிக் பண்ணீங்கன்னா இந்த வெப்சைட்டுக்கு இப்பதான் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் வந்து வரீங்க அப்படின்னா நீங்க வந்து கிரியேட் அண்ட் நியூ அக்கௌண்ட் அப்படிங்கிற ஆப்ஷன் கிளிக் பண்ணிட்டு நீங்க அக்கௌண்ட் வந்து கிரியேட் பண்ணிக்கோங்க. இல்ல ப்ரோ என்கிட்ட ஏற்கனவே வந்து அக்கௌண்ட்ஸ் வந்து இருக்கு, ஆர்ஆர்பி நோட்டிபிகேஷன் நான் என்டிபிசிக்கு ஏற்கனவே அப்ளை பண்ணியிருக்கேன், குரூப் டிக்கு வந்து அப்ளை பண்ணியிருக்கேன் அப்படிங்கிற பட்சத்துல கண்டிப்பா உங்ககிட்ட அக்கௌண்ட் இருக்கும். ஆல்ரெடி ஹேவ் அன் அக்கௌண்ட் அப்படிங்கிற இந்த டேப் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த இடத்துல லாகின் வித் ஆதார் கார்டு அப்படிங்கிற ஆப்ஷன் கொடுத்துக்கலாம். இல்ல லாகின் வித் ஆர்ஆர்பி அக்கௌண்ட்னு சொல்லிட்டு நீங்க கொடுக்கலாம். ஆர்ஆர்பி வித் லாகின் வித் ஆர்ஆர்பி அக்கௌண்ட் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு யூசர் நேம் பாஸ்வேர்டு கண்டிப்பா தெரியணும். பட் யூசர் நேமும் எனக்கு தெரியல, பாஸ்வேர்டும் தெரியல ப்ரோ அப்படின்னு கேட்டீங்கன்னா நீங்க லாகின் வித் ஆதார் கார்டு அப்படிங்கிற இந்த ஆப்ஷனை கொடுத்துக்கோங்க. இப்போ இந்த இடத்துல வந்து உங்களுடைய ஆதார் கார்டு நம்பர் இந்த இடத்துல என்டர் பண்ணிட்டு ஆதார் கார்டில் லிங்க் பண்ணிருக்கக்கூடிய மொபைல் நம்பருக்கு ஓடிபி வரும். அந்த ஓடிபி வெரிஃபை பண்ணிட்டு இந்த இடத்துல ஐ எம் நாட் ஏ ரோபோட் அப்படிங்கிற இந்த டேபை கிளிக் பண்ணிட்டு நீங்க லாகின் கொடுத்தீங்கன்னா டேரக்டா உங்க அப்ளிகேஷன் பேஜுக்குள்ள. ஓகே, இப்போ நம்ம டேரக்டா வந்து அப்ளிகேஷன் பேஜுக்குள்ள வந்துட்டோம். ஸோ இப்போ இந்த இடத்துல லாகின் பண்ண உடனே டேரக்டா வந்து ஆன்லைன் அப்ளிகேஷன் சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க பாருங்க. இந்த டேப் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணீங்கன்னா இப்போ கரண்டா வந்து ஆர்ஆர்பில இருந்து நம்மளுக்கு என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா ஏபிஎல், அதாவது அசிஸ்டன்ட் லோகோ பைலட் அப்படிங்கிற இந்த பதவி தான் வந்து கரண்ட்ல வந்து போயிட்டு இருக்கு. ஸோ இந்த இடத்துல இதை டிக் பண்ணிட்டு நீங்க நெக்ஸ்ட் அப்படிங்கிற இந்த டேப் வந்து கொடுத்துக்கோங்க. அதே மாதிரி நீங்க நெக்ஸ்ட் கொடுக்கறதுக்கு முன்னாடி நீங்க எந்த டிவிஷனுக்கு வந்து அப்ளை பண்ண போறீங்க அப்படிங்கறத கேட்டிருப்பாங்க. நம்ம வந்து சவுத், நம்ம தமிழ்நாடு அப்படிங்கறதுனால சென்னை அப்படிங்கிற இந்த ஆப்ஷன் வந்து கொடுத்துட்டு நெக்ஸ்ட் டேப் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த எக்ஸாமினேஷனுக்கு வந்து அப்ளை பண்றதுக்கு மினிமம் குவாலிஃபிகேஷன் வந்து நீங்க 10ஆம் கிளாஸ் ஜஸ்ட் வந்து எஸ்எஸ்எல்சி வந்து பாஸ் பண்ணியிருந்தாலே போதுமானது. இந்த எக்ஸாமுக்கு நீங்க வந்து அப்ளிகேஷன் வந்து பண்ணிக்க முடியும். இந்த எக்ஸாமுக்கு நீங்க வந்து அட்டன் பண்றதுக்கு எலிஜிபிள். சரிங்களா? ஓகே, இப்போ இந்த இடத்துல இன்ஃபர்மேஷன் அப்படிங்கறத நீங்க வந்து க்ளோஸ் பண்ணிட்டு நீங்க ஏற்கனவே வந்து ஃபில் பண்ணிருப்பீங்க இல்லையா, அது எல்லாமே உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா இந்த இடத்துல வந்து ஜென்ரேட் ஆயிருக்கும். அப்படியே நீங்க கீழே வந்து ஸ்க்ரோல் பண்ணுங்க. இந்த இடத்துல எந்தெந்த இடத்துல வந்து பிளாங்கா இருக்கோ அதை மட்டும் நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா ஃபில் பண்ற மாதிரி இருக்கும். மீதி எல்லாமே ஃபில் பண்ண தேவையில்லை. ஸோ இந்த இடத்துல மேரிடல் ஸ்டேட்டஸ் வந்து நீங்க மேரிட்னா மேரிட் கொடுங்க, அன்மேரிட்னா அன்மேரிட்ங்கிற ஆப்ஷன் வந்து கொடுத்துக்கோங்க. ரிலீஜியன் வந்து நீங்க என்ன ரிலீஜனோ அந்த ரிலீஜன் வந்து கொடுத்துக்கோங்க. மதர் டங் வந்து நீங்க தமிழ் அப்படின்னா தமிழ்ங்கிறத செலக்ட் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி சூஸ் ஆஃப் லாங்குவேஜ் ஃபார் எக்ஸாமினேஷன் அப்படிங்கிற இடத்துல இந்த ஏபிஎல் அசிஸ்டன்ட் லோகோ பைலட்டுக்கு வந்து எக்ஸாமினேஷன் நீங்க தமிழ் எழுதுறதுக்கு ஆசைப்படுறீங்களான்னு கேட்கறாங்க. தமிழ்னா தமிழ் கொடுங்க, இல்ல இங்கிலீஷ்னா இங்கிலீஷ் கொடுங்க. நீங்க தமிழ் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தமிழும் இங்கிலீஷ்லயும் உங்களுக்கு வந்து ஜென்ரேட் ஆகும் அப்ளிகேஷன் அந்த கொஸ்டின் பேப்பர். நீங்க இங்கிலீஷ் கொடுத்தீங்க அப்படின்னா இங்கிலீஷும் ஹிந்தியும் வர ஆரம்பிச்சிடும். சரிங்களா? அதனால தமிழ் அப்படிங்கிற ஆப்ஷன் வந்து கொடுத்துக்கோங்க. ஸோ இப்போ இந்த இடத்துல வந்து பாருங்க பெர்மனன்ட் விசிபிள் மார்க் வந்து கேட்குறாங்க. உங்களுடைய பாடியில் இருக்கக்கூடிய மச்சம் ஒரு தழும்பு அப்படிங்கிறது வந்து கேட்டிருக்காங்க. இதை கரெக்டாக நீங்கள் என்ன பண்ணுங்க அப்படின்னா எங்கெங்கெல்லாம் விசிபிளாக இருக்கு அப்படிங்கிற பார்த்துட்டு நீங்கள் பாடியை செக் பண்ணிட்டு இந்த இதில் டைப் பண்ணுங்க. தப்பா வந்து பண்ணிட வேண்டாம். ஃபிசிக்கல்லாம் நீங்கள் வந்து அந்த மெடிக்கல் வந்து செக் பண்ணும்போது நீங்கள் வந்து மாட்டிக்கிறீங்க. சரிங்களா? கம்யூனிட்டி அப்படிங்கிற இடத்துல உங்களுடைய கம்யூனிட்டி இந்த இடத்துல வந்து கொடுங்க. இப்போ எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் வந்து ஓபிசி அப்படின்னு கொடுத்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்ககிட்ட ஓபிசி சர்டிஃபிகேட் அப்படிங்கிறது உங்ககிட்ட வந்து இருக்கணும். ஸோ நீங்கள் வந்து நான் கிரீமி லேயர் அப்படிங்கிற இடத்துல கண்டிப்பாக எஸ்ன்னு வந்து கொடுத்தீங்க அப்படின்னா ஓபிசி சர்டிஃபிகேட்டை ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். இல்லை நான் வந்து ஜென்ரல், நான் வந்து ஓபிசி கேட்டகரி தான், ஆனால் நான் வந்து என்கிட்ட ஓபிசி சர்டிஃபிகேட் வந்து இல்லை அப்படின்னா முடிஞ்ச வரைக்கும் ஓபிசி சர்டிஃபிகேட் வந்து அப்ளை பண்ணி வாங்கிட்டு அதுக்கப்புறம் இதை நீங்க வந்து ட்ரை பண்ணுங்க. சரிங்களா? இல்ல நான் வந்து யூஆர் கேட்டகரிக்கு அப்ளை பண்றேன் அப்படின்னா யூஆர் அப்படிங்கிற ஆப்ஷன் கொடுத்துட்டு அன்ரிசர்வ்டு கேண்டிடேட்ஸ் வந்து கொடுத்துட்டு நீங்க என்ன பண்ணிக்கலாம்னா அப்ளிகேஷன் வந்து நெக்ஸ்ட் வந்து மூவ் பண்ணிக்கலாம். போஸ்டல் அட்ரஸும் உங்களுடைய பெர்மனன்ட் அட்ரஸும் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டா இருக்கு அப்படிங்கிற பட்சத்தில் எதுவுமே ஃபில் பண்ண தேவையில்லை. நீங்க அப்படியே வந்து சேவ் வந்து நெக்ஸ்ட் அப்படிங்கிற இந்த ஆப்ஷன் வந்து கொடுத்துக்கோங்க. ஓகே, இப்போ நெக்ஸ்ட் பேஜ்ல வந்து என்ன கேட்டிருக்காங்கன்னு பாருங்க. உங்களுடைய கேட்டகரி டீடைல் அப்படிங்கிற இடத்துல நீங்க வந்து எக்ஸ் சர்வீஸ் மேனான்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. எஸ்னா எஸ் கொடுங்க, இல்லைன்னா நோன் கொடுத்துக்கோங்க. அதே மாதிரி இபிசி சர்டிஃபிகேட் உங்ககிட்ட வந்து இருக்கு அப்படின்னா நீங்க வந்து எஸ் கொடுக்கணும், இல்லைன்னா நோ அப்படிங்கிற ஆப்ஷன் வந்து கொடுத்துக்கோங்க. அதே மாதிரி நீங்க ஏற்கனவே வந்து ஒரு ரயில்வே சர்வெண்டான்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. எஸ்னா எஸ் கொடுங்க, இல்லைன்னா நோன் கொடுத்துக்கோங்க. அதே மாதிரி நீங்க வந்து கரண்டா எம்ப்ளாயா இருக்கிறீங்களா, எக்ஸ்க்ளூடிங், அதாவது வந்து பாத்தீங்கன்னா நீங்க ரயில்வே எம்ப்ளாயை தவிர வேற ஏதாவது ஒரு எம்ப்ளாயா இருக்கீங்களான்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. எஸ்னா எஸ் கொடுங்க, இல்லைன்னா நாட் அப்ளிகபிள் அன்எம்ப்ளாய்டுன்னு கொடுத்துக்கோங்க. அப்படி கீழே வந்து ஸ்க்ரோல் பண்ணி வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த இடத்துல என்சிவிடி அப்படிங்கிற இந்த கோர்சஸ் நீங்க வந்து பண்ணி கம்ப்ளீட் பண்ணிருக்கீங்களான்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. எஸ்னா எஸ் கொடுங்க, இல்லைன்னா நோன்கிற ஆப்ஷன் வந்து கொடுத்துக்கோங்க. அப்படியே கீழே ஸ்க்ரோல் பண்ணீங்க அப்படின்னா பேங்க் அக்கௌண்ட் வந்து கேட்பாங்க. பேங்க் அக்கௌண்ட் ஏற்கனவே வந்து ஃபில் பண்ணிருப்பீங்க. அப்படி ஃபில் பண்ணிருந்தீங்கன்னா விட்டுருங்க. ஃபில் பண்ணல அப்படின்னா நீங்க கரெக்டா பேங்க் அக்கௌண்ட் நீங்க கரெக்டா வந்து கொடுங்க. ஸோ இந்த அக்கௌண்ட்டுக்கு தான் உங்களுக்கு மீதி 400 ரூபாய் அமௌண்ட் வந்து உங்களுக்கு வந்து கிரெடிட் பண்ணுவாங்க. முடிஞ்ச வரைக்கும் கரெக்டான பேங்க் அக்கௌண்ட் வந்து கொடுத்துக்கோங்க. சரிங்களா? கொடுத்துட்டு சேவ் அப்படிங்கிற ஆப்ஷன் கொடுத்துட்டு நீங்க நெக்ஸ்ட் வந்து கொடுங்க. ஓகே, நெக்ஸ்ட் பேஜ்ல வந்து உங்களோட எஜுகேஷன் டாக்குமெண்ட்ஸ் நீங்க வந்து என்ன பண்ற மாதிரி இருக்குன்னா ஃபில் பண்ற மாதிரி இருக்கும்.
மினிமம் வந்து 10ஆம் கிளாஸ் வந்து பாஸ் பண்ணிருக்கணும். அப்படி 10ஆம் கிளாஸ் நீங்க வந்து பாஸ் பண்ணல, டைரக்டா வந்து நான் வந்து ஐடிஐ பண்ணிருக்கேன், டிப்ளமோ பண்ணிருக்கீங்க அப்படின்னா நீங்க டிப்ளமோ படிச்சவங்க கூட இதுக்கு வந்து அப்ளிகேஷன் வந்து பண்ணிக்கிற முடியும். இப்போ ஏற்கனவே நம்ம வந்து 10th வந்து ஆட் பண்ணிட்டோம். இப்போ வந்து அடிஷனலா வந்து நீங்க ஆட் பண்ணணும் அப்படின்னா 3 இயர் டிப்ளமோ இன் இன்ஜினியரிங் கொடுத்துருக்காங்க. டிகிரி இன் இன்ஜினியரிங் நீங்க பிஇ படிச்சவங்க கூட அப்ளை பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா ஐடிஐ படிச்சவங்க கூட இதுக்கு வந்து அப்ளிகேஷன் வந்து பண்ணிக்கலாம். சரிங்களா? இது பண்ணிருக்கிறவங்க மட்டும் நீங்க வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. இல்ல அப்படின்னா நீங்க இந்த இடத்துல வந்து எதுவுமே ஃபில் பண்ண தேவையில்லை. நீங்க வந்து நெக்ஸ்ட் அப்படிங்கிற இந்த டேப் வந்து கொடுங்க. ஓகே, நெக்ஸ்ட் பேஜ்ல நம்ம கிட்ட வந்து என்ன கேட்டிருக்காங்கன்னு பாருங்க. போட்டோவும் சிக்னேச்சரும் வந்து கேட்டிருக்காங்க. போட்டோ அப்படிங்கிறது இப்போ நீங்க லேட்டஸ்டா 2 மந்த்துக்கு பிஃபோர் வந்து எடுத்திருக்கக்கூடிய போட்டோ நீங்க வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த இடத்துல அப்லோட் பண்ணணுங்கிற சொல்லியிருக்காங்க. அந்த போட்டோவுடைய சைஸ் அப்படிங்கிறது வந்து 100ல இருந்து 150 கேபிக்குள்ள வந்து கன்வெர்ட் பண்ணிட்டு அப்லோட் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி அந்த போட்டோவுடைய பிக்சல் அப்படிங்கிறது 320 இன்ட்டு 240 பிக்சல்ல தான் நீங்க வந்து அப்லோட் பண்ணணும். அந்த இமேஜோட ஃபார்மட் அப்படிங்கிறது ஜேபிஜி ஃபார்மட்ல தான் அப்லோட் பண்ணணும் அப்படிங்கிற கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி உங்களோட போட்டோ வந்து பேக் சைட்ல வந்து ஒயிட் கலர் பேக்ரவுண்ட் இருக்கிற மாதிரி நீங்க வந்து சாம்பிளே உங்களுக்கு இந்த இடத்துல கொடுத்துருப்பாங்க. இந்த மாதிரி நீங்க வந்து இல்லாம கிரீன் கலர்ல டிக் பண்ணிருக்காங்க பாருங்க. இந்த மாதிரி தான் நீங்க வந்து போட்டோ வந்து அப்லோட் பண்ணணும். கேப் இருக்கக்கூடாது. அதே மாதிரி வந்து கிளாஸ் வந்து போட்டுருக்க கூடாது. பேக் சைட்ல வந்து டிசைன் வந்து இருக்கக்கூடாது. ஒயிட் கலர்ல பேக்ரவுண்ட் வந்து இருக்கிற மாதிரி நீங்க வந்து என்ன பண்ணிக்கோங்கன்னா எடிட் பண்ணிட்டு நீங்க வந்து அப்லோட் பண்ணிக்கோங்க. எப்படி வந்து எடிட் பண்ணணும்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரியல அப்படின்னா நீங்க வந்து வீடியோ கீழே கமெண்ட் பண்ணுங்க. கண்டிப்பா அதை பத்தின அப்டேட் வந்து தனியா டெடிகேட்டடா ஒரு வீடியோ வந்து போஸ்ட் பண்றேன். சரிங்களா? ஓகே, சிக்னேச்சரும் அப்படிங்கிற இடத்துல நீங்க வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா 30ல இருந்து 49 கேபிக்குள்ள உங்களுடைய சிக்னேச்சர் வந்து ஒரு ஒயிட் ஷீட்ல போட்டு நீங்க என்ன பண்ணுங்க அப்படின்னா பிளாக் இங்க்ல நீங்க வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா போட்டு நீங்க வந்து அப்லோட் பண்ணணும் அப்படிங்கிற வந்து கொடுத்துருக்காங்க. சரிங்களா? இதே சிக்னேச்சரும் நீங்க வந்து அப்லோட் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் சேவ் அண்ட் நெக்ஸ்ட் அப்படிங்கிற இந்த டேப் வந்து கொடுங்க. ஓகே, ஒன்ஸ் வந்து டாக்குமெண்ட்ஸ்லாம் நம்ம வந்து போட்டோவும் சிக்னேச்சரும் அப்லோட் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் நம்ம வந்து என்ன பண்ற மாதிரி இருக்கும் அப்படின்னா ப்ரிஃபரன்ஸ் வந்து செலக்ட் பண்ற மாதிரி இருக்கும். ஆக்சுவலா வந்து ஏஎல்பி அசிஸ்டன்ட் லோகோ பைலட் ஏஎல்பி அப்படிங்கிறது மட்டும் தான் இப்போ கரண்ட்ல வந்து நம்மளுக்கு வந்து போயிட்டு இருக்கு. அப்படிங்கறனால இதை மட்டும் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா பிளஸ் பட்டன் கிளிக் பண்ணிட்டு இந்த இடத்துல கொடுத்தோம் அப்படின்னா நம்மளுக்கு செலக்ட் ஆயிரும். ஆர்டர் படி வந்து செலக்ட் ஆகும். பட் ஒரு போஸ்டிங் தான் நம்மளுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. அப்படி கீழே வந்து ஸ்க்ரோல் பண்ணீங்க அப்படின்னா இந்த இடத்துல வந்து டிக் பண்ணிக்கோங்க. டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் நீங்க எல்லாமே ப்ரிஃபரன்ஸ் எல்லாமே வந்து படிச்சு பார்த்துட்டு டிக் பண்ணதுக்கு அப்புறம் ஸோ இந்த இடத்துல எக்ஸாமினேஷன் ட்ரேட் பார்ட் பி அப்படிங்கிற கான்செப்ட்ல வந்து நீங்க என்ன ஐடிஐல வந்து நீங்க என்ன படிச்சிருந்தீங்களோ அதை வந்து கேட்டிருப்பாங்க. ஆக்சுவலா வந்து 10th கொடுத்ததுக்கு அப்புறம் நீங்க என்ன கொடுக்கணும் அப்படின்னா நீங்க 3 இயர் டிப்ளமோ பண்ணியிருந்தீங்க அப்படின்னா அதை வந்து கொடுத்துருப்பீங்க. இல்லை நீங்க என்ன படிச்சிருந்தீங்களோ ஐடிஐ படிச்சிருந்தீங்கன்னா ஐடிஐல எலக்ட்ரிஷியன் வந்து இப்போ இவங்க வந்து படிச்சிருக்காங்க அப்படிங்கிறதுனால நம்மளுக்கு இந்த இடத்துல டிஃபால்ட்டா எலக்ட்ரிஷியன் அப்படிங்கிற ஆப்ஷன் வந்து ஷோ ஆகுது. ஸோ இதை டிக் பண்ணிட்டு நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த இடத்துல டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் எல்லாமே படிச்சு பார்த்துட்டு உங்க பிளேஸ் என்னமோ அந்த பிளேஸை கொடுத்துட்டு நீங்க ஃபைனலா வந்து ப்ரிவியூ அப்படிங்கிற இந்த ஆப்ஷன் வந்து கொடுங்க. ப்ரிவியூ கொடுத்தீங்க அப்படின்னா உங்களோட அப்ளிகேஷன் பேஜ் வந்து எப்படி வந்து ஷோ ஆகும் அப்படிங்கிற ஆப்ஷன் வந்து கொடுத்துருப்பாங்க. நீங்க ஒவ்வொரு வரியா வந்து படிச்சு பாருங்க. ஏதாச்சும் நீங்க அப்ளை பண்ணும்போது மிஸ்டேக்கா வந்து பண்ணியிருந்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல நீங்க வந்து சரி பண்ணிக்கலாம். கொஞ்சம் தப்பி தவறி கூட வந்து பாத்தீங்க அப்படின்னா மிஸ் மேட்சா நீங்க அப்ளை பண்ணிட்டீங்க அப்படின்னா கரெக்ஷன் விண்டோ வந்து கொடுப்பாங்க. அப்படி கொடுக்கும்போது நீங்க கரெக்ஷன் பண்ணும்போது 300 rupees ஆன்லைன்ல ஃபீஸ் வந்து பேமெண்ட் பண்ணா மட்டும்தான் நீங்க என்ன பண்ண முடியும் அப்படின்னா கரெக்ஷன் வந்து பண்ண முடியும் உங்களால. சரிங்களா? அப்படிங்கறனால நீங்க கரெக்ட் பண்ணி எல்லாமே கரெக்டா தான் இருக்கு அப்படிங்கிற ப்ரொசீஜர்ல மட்டும் நீங்க இந்த இடத்துல டிக் பண்ணிட்டு நீங்க என்ன பண்ணுங்க அப்படின்னா சப்மிட் அப்படிங்கிற இந்த ஆப்ஷன் கொடுத்து நீங்க இந்த எக்ஸாமினேஷனுக்கு வந்து ஆன்லைன்ல வந்து அப்ளிகேஷன் வந்து பண்ணிக்கிற முடியும். இதுதான் வந்து இப்போ லேட்டஸ்டா வந்து ஆர்ஆர்பில இருந்து வந்திருக்கக்கூடிய ஏபிஎல், அதாவது வந்து அசிஸ்டன்ட் லோகோ பைலட்டுக்கு உண்டான போஸ்டிங்க்கு அப்ளை பண்றதுக்கு உண்டான ப்ரொசீஜர். கண்டிப்பா இந்த ஒரு வீடியோ உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. நம்ம நெக்ஸ்ட் ஒரு அப்டேட்ல மீட் பண்ணுவோம். தேங்க்யூ.